உடல்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நீர்ச்சத்து குறையும் போது ஸ்கின்ல நிறைய பிரச்சனைகள், அதுவும் முக்கியமா பார்த்தோம்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்றோம். தோல்ல அங்கங்க கருமை நிற திட்டுக்கள் ஏற்படுது. லிவர்ல ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, லிவர் என்சைம்ஸ் நமக்கு அதிகமா இருக்கு, ஜாயிண்டிஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காமாலை இருக்குன்னா நமக்கு தோல் பகுதியிலும் ஒரு மஞ்சள் நிறத்துல நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதிகமான ஒரு ட்ரைனஸ் தெரிய ஆரம்பிக்குது. ட்ரைனஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வறண்ட தன்மை தெரியும். ஸ்கின் கிளியரா மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா ஃப்ரூட் ஜூசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் நம்ம ரெகுலரா நம்ம சாப்பிடும்போது நல்லாவே நமக்கு ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் நம்ம சித்த மருத்துவத்தில் சருமத்திற்கு அப்படின்னு பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்கு. அப்படி பார்த்தோம்னா பரங்கிப்பட்டை, ஏன்னா இந்த குறிப்பை நான் சொல்லி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. பரங்கிப்பட்டை சூரணம் நம்ம பயன்படுத்தலாம். பரங்கிப்பட்டை சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சருமம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு. ஸ்கின் எப்படி கேர் பண்ணிக்கலாம், அதுவும் நேச்சுரலான வழிமுறையில். ஸோ எவ்வளோ ஃபேஷியல் இருக்கு, நம்ம என்னென்னமோ பண்ணுறோம், ப்ளீச்சிங்லாம் பண்ணுறோம். அது எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே எப்படி நம்ம ஸ்கின் கேரை மெயின்டைன் பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பார்த்தோம்னா இப்போ சம்மர் டைமில் நமக்கு நிறைய பேருக்கு டீஹைட்ரேஷன் ஆகும். உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நீர்ச்சத்து குறையும் போது ஸ்கின்ல நிறைய பிரச்சனைகள், அதுவும் முக்கியமா பார்த்தோம்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்றோம். தோல்ல அங்கங்க கருமை நிற திட்டுக்கள் ஏற்படுது. ஸோ ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நிறைய பேருக்கு இருக்கும். இதை தாண்டி ட்ரை ஸ்கின், இந்த ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் தான் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த ட்ரை ஸ்கின்னும் நிறைய பேருக்கு இருக்கும். இதை தொடர்ந்து பார்த்தோம்னா தலையில டேண்ட்ரஃப் இருக்கிறது, சொரியாசிஸ், எக்ஸிமா, இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இது நிறைய பேருக்கு ஸ்கின்ல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளமா இருக்கு. இப்போ நம்ம சருமத்தை எப்படி பராமரிக்கணும்? பேசிக்கா ஸ்கின் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல்ல உள்ள உறுப்புகள்ல ஏதாவது பாதிப்பு இருந்தா அதை நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். உள்ள நமக்கு தண்ணீர் சத்து இல்ல, ரொம்ப ட்ரைனஸா இருக்கு, அதை கிளியர் பண்ணோம்னா நம்ம என்ன பண்றோம்னா ஸ்கின்ல ஒரு ட்ரைனஸ் நமக்கு தெரியும். லிவர்ல ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, லிவர் என்சைம்ஸ் நமக்கு அதிகமா இருக்கு, ஜாயிண்டிஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காமாலை இருக்குன்னா நமக்கு தோல் பகுதியிலும் ஒரு மஞ்சள் நிறத்துல நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதிகமான ஒரு ட்ரைனஸ் தெரிய ஆரம்பிக்குது. ட்ரைனஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வறண்ட தன்மை தெரியும். இதே மாதிரி தான் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா முகத்துல நிறைய பிம்பிள்ஸ் வர மாதிரி இருக்கும். தலையில டேண்ட்ரஃப் இருந்தாலும் முகத்துல பிம்பிள்ஸ் வரும். இதுவே பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைம் நெருங்கக்கூடிய சமயத்துல ஒரு 40 வயது கடந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா முகத்துல அங்கங்க கருமை நிறத்துல திட்டுக்களோ இல்ல கருவளையம் வருது, டார்க் சர்க்கிள்ஸ், கண்களை சுத்தி ஒரு டார்க் சர்க்கிள் வர்றது, மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு பிரச்சனை வரும். இது பெரும்பாலும் பெண்களுக்கு நம்ம நிறையவே பார்க்குறோம். 2 கண்ண பகுதியிலும் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ல அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல ஸ்கின்ல ஒரு மாதிரி பிளாக் கலர்ல நமக்கு தெரியும், மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் ரொம்ப கிளியரா ஒரு ஸ்கின் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதே மாதிரி ஒரு சிலருக்கு ரொம்ப யங் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தோம்னா wrinkles முகத்துல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சின்ன சின்னதா நமக்கு கோடுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வயதானவருக்கு மட்டும் கிடையாது, யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கும் இந்த மாதிரி முகத்துல சின்ன சின்னதா wrinkles வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சரும பிரச்சனைகள் ஏற்படாம நமக்கு இருக்கணும்னா ரொம்ப பேசிக்கா நம்ம பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகள், எளிய மூலிகைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பேசிக்கா நம்ம ஸ்கின் கேரை மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கின் கேரை மெயின்டைன் பண்றதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே சம்மர் டைம் மட்டும் கிடையாது, எல்லா காலங்களையுமே நம்ம ஸ்கின் ரொம்ப ஆரோக்கியமாக அப்படியே ஒரு கிளியர் ஸ்கின் அப்படின்றது நமக்கு சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும். பேசிக்காக நம்ம உணவு முறையில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா தண்ணீர். நிறைய பேர் சரியாக வாட்டர் இன்டேக் இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம் நமக்கு ஏற்படுது. ஸோ வாட்டர் இன்டேக் நம்ம சரியாக எடுக்காத பட்சத்தில் ஒரு ட்ரைனஸ் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஸ்கின்ல ஒரு ட்ரைனஸ் இருக்கும், கருமை நிற புள்ளிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம்
நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 2.5லேருந்து 3 லிட்டர்ஸ் ஆவது தண்ணீர் குடிக்கணும். அதே மாதிரி இன்னொரு சீக்ரெட்டான ஒரு விஷயம், ஸ்கின் வந்து கிளியரா மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா ஃப்ரூட் ஜூசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் நம்ம ரெகுலராக நம்ம சாப்பிடும்போது நல்லாவே நமக்கு ஸ்கின் டோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லலாம். அதில் பார்த்தோம்னா என்னென்ன குடிக்கலாம் அப்படின்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், கருப்பு திராட்சை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சாரா எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம் பைனாப்பிள் ஜூசஸ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் மாதுளை. இந்த ஜூசஸ் எல்லாமே ஒரு நாளைக்கு ஒன்று நம்ம வந்து ரொட்டீனாக நம்ம குடிச்சுக்கிட்டே வந்தோம்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு 300 ml ஜூஸ் நம்ம குடிக்கும்பொழுது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஃப்ரூட் ஜூசஸ் குடிக்கும்போது அதில் வந்து ஒயிட் சுகரோ இல்லை பால் இது எதுவுமே சேர்க்காம பழச்சாறு மட்டும் நம்ம குடித்தாலே போதுமானது. ஆனால் இன்னும் சிலருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஃப்ரூட் ஜூஸ்க்கு பதிலாக அந்த ஃப்ரூட்ஸை வந்து ராவாக நம்ம கடித்து சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் நமக்கு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். பொதுவாகவே மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப கிளியர் ஸ்கின் அப்படின்றது நல்லாவே இருக்கும். ஸோ அப்போ டெய்லியுமே வந்து மோஷன் போகிறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். இதே மாதிரி தான் நம்ம சித்த மருத்துவத்தில் சருமத்திற்கு அப்படின்னு பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்குது. அப்படி பார்த்தோம்னா பரங்கிப்பட்டை, ஏன்னா இந்த குறிப்பை நான் சொல்லி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. பரங்கிப்பட்டை சூரணம் நம்ம பயன்படுத்தலாம். பரங்கிப்பட்டை சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய சித்த மருந்தகங்களில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து குடிக்கலாம். இல்லைங்க என்னால் பாலில் குடிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து 1/2 ஸ்பூன் எடுத்து காலை இரவு 2 வேளையும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா சருமத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களுமே குணமாகும். மெலஸ்மால இருந்து, ஆக்னி பிம்பிள்ஸ்ல இருந்து, ரொம்ப ஹேர் ஃபால் இருந்து, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கும் பரங்கிப்பட்டை சூரணம் பயன்படுது. ரொம்ப எளிமையான முறையில் நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும் அப்படின்னாலும் அருகம்புல் சாறு பயன்படுத்தலாம். அருகன் கிழங்கு குடிநீர் இல்லை அருகன் கட்டை குடிநீர் அப்படின்ற ஒரு கஷாய மருந்து சித்த மருந்தகங்கள்ல இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த அருகன் கிழங்கு குடிநீரை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 3 கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸாக வந்ததுக்கப்புறம் நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேளை தினமும் காலையில் ஒரு 30 நாள் குடிச்சிட்டு வந்தாலே ஸ்கின்ல சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ், நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இது எல்லாமே ரிமூவ் ஆகுது. அதே மாதிரி நம்ம வெளியில போயிட்டு வந்தோம், ஸ்கின் ரொம்ப டேன் ஆகுது அப்படின்னா இதற்கு பேசிக்கா நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா பூலாங்கிழங்கு. இந்த பூலாங்கிழங்கு பொடி அப்படின்றது கடைகள்ல இருக்கும். இதனோட கோரை கிழங்கு பொடி, கஸ்தூரி மஞ்சள், இது எல்லாமே மூன்றுமே ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய மூலிகைகள் தான். இதோட பொடியை மட்டும் நம்ம எடுத்து இதை நம்ம வந்து கொஞ்சம் தயிர் விட்டு நல்லா ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது முகத்துல இருக்கக்கூடிய கருவளையங்களா இருக்கட்டும், டெட் செல்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து கிளியர் ஆகும். முகத்துல நிறைய பேருக்கு விரிங்கிள்ஸ் வருது, சுருக்கங்கள் நிறைய வருது அப்படின்னா குங்குமாதி தைலம் பயன்படுத்தலாம். இந்த குங்குமாதி தைலம் எப்படின்னா இரவு நேரத்துல ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த ஆயில் ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு ஜென்ட்லா மசாஜ் பண்ணிடணும். ஸோ டெய்லி இந்த குங்குமாதி தைலம் பயன்படுத்தும் போது முகத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சருமம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட்ல சரியான தூக்கம் இல்லைன்னா சருமத்துல பிரச்சனைகள் உண்டாகுது. அதே மாதிரி உடல் உஷ்ணம் இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ல இருக்கிறோம்னாலும் நம்ம முகத்துல இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ மைண்டும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம சருமம் எப்போதுமே பொலிவாக ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த பதிவில் சொன்ன குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.